ஹலோ, இன்னைக்கு சரஸ்வதி பூஜைக்கான நைவேத்தியம் 2 பண்ணி காட்டலாம்னு இருக்கேன். முன்னெல்லாம் எல்லா ஆகங்களையும் சுய்யன் அப்படின்னு அது ஒன்றும் இன்னொன்னு இந்த கொத்துக்கல்ல சுண்டலும் பண்ணுவா. அது இல்லாம எல்லாரும் வடை பாயசம் அவ வழக்கப்படி என்ன பண்றாங்களோ பண்ணுவா. அந்த மாதிரிலாம் இன்னைக்கு நான் இந்த 2 தான் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். மற்றபடி உங்களுக்கு இந்த பாயசம், ஆம வடை, உளுந்து வடை அதெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். அந்த லிங்க் தருவா, தேவைப்படுறவா அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சுய்யனுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன் பாருங்க. இந்த சுய்யனுக்கு நான் உளுத்தம்பருப்பை ஊற வச்சிருக்கேன். ஒரு 2 hours அது பாட்டுக்கு ஊறின்னு இருக்கு. 1 hour மினிமம் ஊறினா போதும். இப்ப பாருங்க, இந்த மெஷர்மெண்ட் கப் இருக்கு இல்லையா, இதால ஒண்ணு போட்டு ஊற வச்சிருக்கேன். சிலர் இது கூட பாதி அமௌண்ட் அரிசியை போட்டு ஊற வச்சு அரைப்பா. ஆனா நான் அதுக்கு பத்திக்கு இதே கப்ல அரிசி மாவு அரை எடுத்து வச்சிருக்கேன். நான் பண்ற ஸ்டைல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அப்புறம் இதுல ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். இதே கப்ல எவ்வளவு தேங்காய் எடுத்தோமோ அதுல பாதி அமௌண்ட் வெல்லம். நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். அதுல எதுவும் தூசு தும்பு இல்லை பாத்தீங்களா, அதனால அதை எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து ஒரு சிட்டிக்கை உப்பு அந்த மேல் மாவுக்கு. அப்புறம் அந்த மேல் மாவுல நான் கொஞ்சோண்டு ரவை போடுவேன். அப்ப கொஞ்சம் கிறிஸ்பியா நல்லா இருக்கும். அந்த பூரணத்துக்கு ஏலக்காய் பொடி, நெய், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்ப ஃபர்ஸ்ட் பூரணத்தை பண்ணிடலாம். வானலியில இந்த தேங்காவை நல்லா, அது சில்லெல்லாம் இருக்கக்கூடாது, ஒண்ணு கூட ஒரு கட்டி எதுவும் இல்லாம மிக்சிலேயே கூட ஒரு கிரஷ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ இதுல அந்த வெல்லத்தை போட்டுடலாம். எவ்வளவு தேங்காய் எடுக்கிறீங்களோ அதுல பாதிக்கு நல்லா வெல்லத்தை போட்டுக்கலாம். பத்தலனா கண் கலருக்கு தெரியும் பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சில்லு இருந்தா எடுத்துருங்க, அது வேற பொத்துண்டு வெளியில வரும் மாவுல. சப்போஸ் சிலருக்கு இந்த வெல்லம் தூசா இருந்தா லைட்டா தண்ணியை விட்டு அதை வடிகட்டி போட்டுக்கோங்க. அப்போ ரொம்ப தளர இருந்தது, அது இருகலை இந்த பூரணம்னாக்க 2 அரிசி மாவோ இல்லை 2 கடலை மாவோ 1 ஸ்பூன் அந்த மாதிரி கடைசியில் தூவிண்டல்னா கெட்டி ஆயிடும். இப்போ இதுக்கு ஆனால் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டேன். இப்போ ஏலக்காய் பொடி இறக்கிறதுக்கு முன்னாடி போடுங்க, அப்போ தான் அந்த வாசம் நல்லா இருக்கும். எந்த பண்டம் ஸ்வீட் பண்டம் பண்ணாலும் கடைசியில் போடுவோம். நல்லா 1 ஸ்பூன். இது சின்ன ஸ்பூன்றதால இது 1 ஸ்பூன் கணக்கு சொல்கிறேன் நான். அதில் பெருசில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான் போதும். இது நல்லா ஆறித்துன்னு வச்சுக்கோங்க, நல்லா உருட்டை வரும். 5 நிமிஷம் தான் ஆச்சு பாருங்க. இது இப்போ நான் ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சுட்டு வரேன். இப்போ இந்த உளுந்து அரைக்கலாம். பொதுவா அன்னைக்கு உளுந்த வடை தட்டுறவாலாம் என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு சுய்யன் எவ்வளோ பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு அந்த உளுந்து வடை தட்டும் போதே மாவை கொஞ்சம் மட்டா பண்றவான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பண்ண போறேன், ஆத்துல நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்கேன், ஒரு 10 15 பண்ண போறீங்க. அது திட்டத்துக்கு கொஞ்சம் உளுந்து அதோடய சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க, அவ்வளோதான் ஈஸியா. இப்போ இதை நான் 2 ஈடாக தான் அரைக்க போறேன். ஃபர்ஸ்ட் தண்ணி விடாம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டா ஜலத்தை விட்டு அரைச்சுட்டு வரேன். இப்ப பாருங்க, ஜலம் விடாம இப்படி அரைச்சிருக்கேன்னா இனிமே என்ன பண்ணும், மட்டா ஸ்பூனால ஜலத்தை விட்டு விப்பர் மோட்ல அடிச்சு எடுத்துட்டு வரேன். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இதை அரைச்சுட்டேன். உளுத்தம்பருப்பை கையால கொஞ்சம் தள்ளி ஒரு 1/4 டம்ளர் தண்ணிக்கு விட்டுன்னு இருக்கேன். பரவாயில்ல, ஏன்னா நம்ம இப்ப இந்த அரிசி மாவு ரவை எல்லாம் போட போறோம் இல்லையா, இன்னும் தண்ணி தேவைப்பட்டா கூட விட்டுக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் அரைக்கச்சு இப்படி அரைச்சுருவோம். இப்போ அடுத்த இடம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த தேங்காய் பூரணத்தை பாருங்க, இந்த மாதிரி உருட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். அடுத்து இதை உளுந்த நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். நிறைய அரைக்கிறவா கிரைண்டர்ல அரைச்சிக்கோங்க. அதுல ஒரு உளுத்தம்பருப்பு கூட இல்லாம பாத்துக்கோங்க. சிட்டிக்கு உப்பு போடணும் இல்லையா, மேலுக்கு அது போட்டிருக்கேன். அப்புறம் இந்த அரிசி மாவு அதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கலாம். அவாவா உளுந்து எப்படி பூத்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் இது 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த விஸ்கால கலந்துக்கோங்க. நல்லா ஜலம் வேணா விட்டுக்கலாம் நம்ம, ஏன்னா இந்த அரிசி மாவு போட்டாதான் நல்லா வரும். இப்ப பாருங்க, இது கொஞ்சம் மொத்தையா தான் இருக்கு, சொட்டு ஜலம் விட்டுக்கிறேன். பார்த்து விட்டுக்கோங்க. முதல்லயே ரொம்ப ஜலமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த பாருங்க, 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன் ரவை. அதான் முதல்ல போடாதீங்க, நம்ம பண்றதுக்கு முன்னாடி இந்த ரவையை போட்டீங்கன்னா ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். அப்புறம் சும்மா பாருங்க, 1/2 ஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன், மனமா இருக்கும். வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுத்து. அடுத்தது பாருங்க, எலும்பு சட்டியில எண்ணெய் வச்சிருக்கேன். இதை இப்ப டிப் பண்ணி அதில் போட வேண்டியதுதான். இப்படி வச்சுட்டு மேல மாவு வச்சுக்கோங்க. இந்த பூர்ணம் வெளியில வராத மாதிரிக்கு
ஒரு 4 ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். மீடியமாக வச்சுப்போம் அதை. இப்படி திருப்பி திருப்பி எந்த பக்கம் வேகணுமோ அந்த மாதிரி விட்டுருக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சிட்டிங்கன்னா அப்படியே செவந்து ரொம்ப சக்கச்சவேல்னு ஆகி ஒரு மாதிரி இருக்கும். பார்த்து அப்பப்போ இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதை பாருங்க, நான் சவப்பா எடுத்தது. இப்போ எடுத்துடலாம். அது இப்படி திருப்பி திருப்பி வெள்ளையாக இருக்கிற பக்கத்தை நல்லா சவப்பாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பேப்பர் இந்த வச்சுட்டு அதில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் எல்லாம் அப்சார்வ் ஆகும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்து காமிக்கிறேன். பார்த்தெல்லாம் எல்லாம் எடுத்துட்டேன். நல்ல கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 கிடச்சிருக்கு. இதில் சும்மா ஒரு கரண்டி மாவு தான் மீதி, மேல் மாவு. மற்றபடி அந்த பூர்ணம்லாம் சரியாயிடுது. வேணும்னா அந்த மேல் மாவில் என்ன பண்ணுங்க, உப்பை போட்டு 2 மிளகா அதில் நெருக்கி போட்டு போண்டா மாதிரி கிள்ளி போட்டு தொட்டுக்க போட்டுருவோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்து இந்த குத்துக்கல்ல சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. அதுக்கு தேவையான சாமான்கள் பார்த்தீங்களா, இதுதான் மோஸ்ட்லி பண்ணுவா அன்னைக்கு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு. மற்றபடி பார்த்து வழக்க பிரகாரம் பண்ணிக்கோங்க. இந்த இதை நான் ராத்திரி ஊற போட்டு காலம்புற அதை வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் சொட்டு தேங்காய் எண்ணெய் தான் உடைப்பறேன், மணமாக இருக்கும் சுண்டலுக்கெல்லாம். பெருங்காய பொடி, மேல் உப்பு, கருவேப்பிலை, தேங்காய், உளுத்தம்பருப்பு போடுறவா போட்டுக்கோங்க, நான் போடல. அப்புறம் இந்த பாருங்க, அன்றைக்கி சொன்னேன் இல்லையா அந்த சுண்டல் பொடி, அது ஒரு ஸ்பூன் போட போகிறேன். அவ்வளோதான். இப்போ வானொலி சூடானதும் இந்த தேங்காய் எண்ணெயை அது திட்டத்துக்கு இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு கடுகை போடுறேன். இந்த எண்ணெயிலேயே சொட்டு பெருங்காய பொடி, அப்புறம் ஆல்ரெடி இதை நான் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக விட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் போடுறேன். ஃபஸ்ட்டு இதை கலந்துடுவோம். கடலையில் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் அந்த மேல் உப்பு துளி போடணும், அப்போ தான் உரைக்கும் இல்லையா. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இன்னும் தேங்காய் எண்ணெய் மணத்தோடு இந்த சுண்டல் ரெடி ஆகிடுத்து. அவ்வளோதான், அடுப்பை அணைச்சுட்றேன். இது பார்த்தீங்களா, சுய்யனும் கமகமன்னு இந்த கொத்துக்கடலை சுண்டலும் ரெடி ஆகிடுத்து. இந்த சுய்யனை பிரித்து காட்டுறேன். எப்படி ஜோராக வந்துருக்கு பார்த்தீங்களா. நாங்கள் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டோம், ரொம்ப நல்லா இருக்குது. நான் இன்றைக்கி இந்த பூரணம் நான் தேங்காய் பூரணம் பண்ணியிருக்கேன் இல்லையா. அந்த சுய்யனுக்கு சில ஆகங்கள் என்ன பண்ணுவோன்னா, கடலப்பருப்பை வேக விட்டு நம்ம போலி மாவு மாதிரி அந்த வெல்லம், தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு பரட்டி அதை ஒன்றா இந்த சுயன் இதே மாதிரி மாவில் டிப் பண்ணி போடுவாள். அதாவது அவாவாத்து வழக்கங்கள் இருக்குது, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க எல்லோரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.